அதான் நடந்தது. இல்ல ராவணன் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க சார்? மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு தலை, இன்க்ளூடிங் ராமன். நம்மளுக்கு 10 தலை, 20 கரம், வாங்கின வரம், இங்க அடிக்கடி நீங்க அடிக்கடி தலை தலை என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று புரிகிறது. நடுவர் அவர்களே, வால்மீகி ராமாயணத்துல ராவணனோட கொடியில மனித தலை, உண்மையிலேயே தலைன்னா அது ராவணன் தான். அந்த தன்னை வியந்ததுல தப்பு இல்லைங்க. அவன் வாங்கிய வரம் அந்த மாதிரி, அதெல்லாம் ஒரு சும்மா பேசக்கூடாது. சிவனிடமும் பிரம்மாவிடமும் எல்லார்கிட்டயும் வரம் வாங்கியிருக்கான். நாமங்க ஒண்ணுமே இல்ல, நம்மளை வியக்கலையா சார்? நான் யார் தெரியுமா, கட்சி வரையும் சொல்ல மாட்டான். நம்மளே விசாரிச்சு தெரிஞ்சா அவன் கேவலமானவன் அப்புறம் தான் தெரியும். சில பேர் இருக்கான் சார், எனக்கே சொல்றான் சார், எனக்கே சொல்றான் அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல எனக்கே சொல்றான் சார். சார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னான் சார், என் ஆபீஸ்ல எவனாவது தண்ணி குடிக்கணும்னா கூட என்ன கேட்டு தான் குடிப்பானுங்க. நான் பயந்துட்டேன், பெரிய ஆபீசர் போல இருக்குன்னு. நீங்க யார் சார்? பியூனு. என்னடா யாராவது தண்ணி வேணும்னா என்ன கேட்பாங்க, நான் குட்டா குடிப்பாங்க. மன்னர்களுக்கு தன்னை வியப்பது குவாலிபிகேஷன் இல்ல. சங்ககால அரசர் சொல்றான் சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா புலவர் என்னை பாடாது ஒழிகன்றான். அப்படின்னா மற்றவர்கள் தன்னை வியப்பதும், ஆட்சியாளர்கள் அப்படித்தானே சார் இருப்பாங்க, எங்களை விட பெஸ்ட் யாருன்னு. அது தப்பு இல்லை, அது குவாலிபிகேஷன். அடுத்து இவங்க தன்பிழை உடனாமை, அவன் 1000 மறை கட்டவங்க, அடுத்தவன் ஒய்ஃபை தூக்குறது தப்புன்னு தெரியாதா? தெரியும். நம்ம லெவலுக்கு இதெல்லாம் சின்ன விஷயம்ன்றான். ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை சார். நம்ம அரசியல சொல்லுவாங்களோ, என் கண்ணெதிரில எதிரிகள் இல்லை, அது மாதிரிதான் எதிர்க்க யாருமே இல்லை. என்ன ஆயிட போகுது சார்? தவறு பண்ணுகிற போது ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சி முதல்ல சொல்லும் இது தவறுன்னு. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், மனசாட்சி சொல்லும். அது தலையில ஒரு குட்டு கூட்டிட்டு தானே நம்ம தப்பு பண்றோம் இல்ல சார்? குடிக்கிறது தப்புன்னு குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா?